ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும், நல்லதே நடக்கும். சாயிராம். நம்ம இந்த காலத்தில் பெண் குழந்தைங்களெல்லாம் எப்படி வளர்த்தணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். பெண் குழந்தைங்களெல்லாம் கண்ணுக்குள்ளே கண்ணாக வச்சு எந்த காலத்துலேயும் வளர்த்தணும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போவாங்க. அந்த காலத்தில் அதிகமாக யாரும் வேலைக்கு போனதில்லை, அதாவது காட்டு வேலைக்கு தான். அப்படியே போனாலும் பார்த்துக்கோங்கன்னு விட்டுட்டு போவாங்க. 4-5 வீடு இப்போ லைனாக ஒரு தெருவே இருந்துச்சுன்னா எந்த வீட்டில் வேணாலும் விட்டுட்டு போவாங்க. எல்லோரும் பார்த்துப்பாங்க, அவங்க வீட்டு குழந்தைங்க மாதிரி பார்த்துப்பாங்க. 2வது நல்ல சாப்பாடு அவங்க வர வரைக்கும் வச்சு பார்த்துப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி யார்கிட்ட விட்டுட்டு போகவும் முடியாது. காலங்கள் அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குதுல்ல. அப்போ என்ன செய்ய முடியும்? பெண் குழந்தைங்களெல்லாம் நம்ம சூப்பரான ஆக்டிவாக வளர்த்தணும். ஏன்னா அவங்களுக்குள்ள பிரெயினே தனி. ஆண்கள் உடல் வலிமை தான் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் மன வலிமைன்றது அவ்வளோவா இருக்காது. அவங்க ஏன்னு கேட்டேன்னா, அவங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அது ஒரு விஷயம். சும்மா வாய் ஜம்பம் தான் அடிப்பாங்க. ஆனால் மன வலிமை அத்தனை பேர்த்துக்கும் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனால் பெண் குழந்தைங்களுக்கு அப்படி இல்லை. மன வலிமை ஜாஸ்தி, அறிவுத்திறமை ஜாஸ்தி, எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது, எப்படி யாரை ஹேண்டில் பண்ணணுன்ற அறிவும் இருக்குது, எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டிலையே நம்ம அம்மாவோ ஒய்ஃபோ நம்ம குழந்தையோ பார்த்திங்கன்னா ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம், டிவியில் என்ன படம் ஓடுதுன்னு பார்த்துட்ருக்கோம். அம்மாவாக இருந்தவோ ஒய்ஃபாவோ இருந்தவோ அடுப்பில் என்ன வச்சுருக்குன்னு பார்ப்பாங்க, மாவாட்டுறது பார்ப்பாங்க. அதே மாதிரி மிஷினில் துணி போட்டிருப்பாங்க, அது ஓடிச்சான்னு பார்ப்பாங்க. கேட்டை திறந்தால் யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க. இத்தனையும் அலசி ஆராய்ஞ்சு பண்ணுறது அந்த லேடிஸ் மட்டும்தான். ஆனால் ஜென்ஸ் அந்த மாதிரி இருக்க முடியாது. இப்போது இந்த காலத்தில் மட்டும் இவ்வளோ அறிவுத்திறமை இல்லை, அந்த காலத்தில் இதை விட அறிவு திறமையானவங்களாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் எல்லாருமே சுதந்திர போராட்டத்தில் கூட போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க நிறைய லேடிஸ் இருந்திருக்காங்க. எந்த ஒரு நாகரிக வளர்ச்சியும் இல்லாத அந்த காலத்துலேயே அப்படி இருந்திருக்காங்க. இப்போ நம்ம குழந்தைங்கள பயங்கர ஆக்டிவாக வளர்த்தணும். எல்லா பொம்பளை பிள்ளைகளும் ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக்கணும், ஏதோ ஒரு வண்டி ஓட்ட கற்றுக்கணும், 4 வீலர் ஓட்ட கற்றுக்கணும், தானாக செயல்படணும், நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு கண்டிப்பாக போகணும், வண்டி கண்டிப்பாக ஓட்டணும். தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அத்தனை திறமைகளையும் உள்ள நம்ம குழந்தைங்கள வளர்த்தணும். சரியா? இப்போ நான் ஒருத்தங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்களே கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் அது ஒரு ஆர்டிக்கலாக இருக்குது, நான் அப்படியே படிக்கட்டுமா? சிவகங்கை அரண்மனையின் ஆலோசனை கூடத்தில் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாய் கர்ப்பமும் ஆணவமும் நிரம்பி வழியும் முகத்துடன் அமர்ந்திருக்கின்றான் கவர்னர் லாடி காட். சிறிது நேரத்தில் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் உள்ளே நுழைகிறார். நாற்காலியில் மேலும் பின்னோக்கி சாய்ந்து இடது காலின் மேல் இருக்கும் வலது காலினை ஆட்டியபடியே அதிகார தோரணையில் பேசுகிறான் கவர்னர் லாட்டி. மிஸ்டர் முத்துவடுகநாதர், நீர் எமக்கு கொடுக்க வேண்டிய வரியை வெகு காலமாக கட்டவில்லை. ஏன்? விளக்கம் தேவை. மன்னருக்கு ஆங்கிலம் தெரியாது, கவர்னருக்கோ தமிழ் தெரியாது. கவர்னருடன் வந்த மொழிபெயர்ப்பாளனோ கைகட்டி வாய்ப்புத்தி ஓரமாய் அமைதியாய் நிற்கிறான். மன்னரின் குழப்பத்தை கண்டும் தனது பேச்சினை புரிந்து கொள்ள முடியாத இயலாமையை கண்டும் கவர்னரின் கண்களில் ஒரு எகத்தாள சிரிப்பு. ஆங்கிலம் தெரியாதா உனக்கு என்னும் ஒரு கேலி பார்வை. அறையின் வெளியில் இருந்து இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த வேலுநாச்சியார் அறைக்குள் புயலென புகுந்தார். எங்களை நத்தி பிழைக்க வந்த நீங்கள்தான் எங்களின் தாய்மொழியை தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நாங்கள் உங்கள் மொழியை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிமிடம்தான், ஒரே நிமிடம். வாரை சுருட்டி கொண்டு தன்னையும் அறியாமல் எழுந்து நிற்கிறான் லாட்டி. யார் இவள்? என் மொழியில் ஆங்கிலத்தில் வீர முழக்கமிடுகிறாரே, யார் இவள்? புரியவில்லை அவனுக்கு. உனக்கு ஆங்கிலம் மட்டும்தானே தெரியும். இதோ இப்பொழுது நான் பேசியதை தெலுங்கில் சொல்கிறேன் கேள். கவர்னர் விழித்தான். இதோ மலையாளத்தில் சொல்கிறேன் கேள். கவர்னரின் விழிகள் வியப்பால் விரிந்தன. இதோ கன்னடத்தில் கூறுகிறேன் கேள். லாட்டி தவிக்கத் தொடங்கினான். இதோ உருதுவில் கூறுகிறேன் கேள்.
அறையை விட்டு வெளியே ஓடிவிடலாமா என்ற எண்ணம் லாட்டியின் மனதில் நுழைந்தது. ஒரு பெண்மணிக்குள் இத்தனை மொழிகள் அடைக்கலமா? கம்பீரமாக அமர்ந்திருந்த கவர்னர் இப்பொழுது கைகட்டி நிற்கின்றான். இது எங்கள் மண், எங்கள் நாடு, எங்கள் மக்கள். இங்கிருக்கும் ஒவ்வொரு துரும்பும் ஒவ்வொரு அணுவும் எங்களின் உழைப்பை சொல்லும். எங்கள் மக்களின் உழைப்பாலும் உதிரத்தாலும் வியர்வையாலும் உருவானது எங்கள் நாடு. இங்கே ஓடுகின்ற நதிகளும் நிற்கின்ற மரங்களும் வீசுகின்ற காற்றும் அடிக்கின்ற வெயிலும் பெய்கின்ற மழையும் எங்கள் மண்ணின் பெருமையை சொல்லும். அன்புக்கு எங்கள் தலை என்றும் குனியும். ஆணவத்தோடு நெருங்கினால் தலை மண்ணில் உருளும். எங்கிருந்தோ பிழைக்க வந்த நீ எங்களிடமே வரி கேட்கின்றாயே. வரி கொடுத்து எமக்கு பழக்கமில்லை. உதவியென்று கேள், வாரி வாரி வழங்குகின்றேன். இனி ஒரு முறை வரி என்று கேட்டால் வரி கேட்டு வருபவனுக்கு வாயே இருக்காது. வேலு நாச்சியார் ஆங்கிலத்தில் முழங்கி முடித்த பின்பும் வெகுநேரம் கவர்னரின் காதுகளில் வார்த்தைகள் எதிரொலித்து கொண்டே இருந்தன. இனியும் இங்கே நின்றால் உயிரும் மிஞ்சாது என்பதை அறிந்த கவர்னர் வேகமாய் அரண்மனை விட்டு வெளியேறினான். வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி வென்ற வீரத்தமிழ்ச்சி வேலு நாச்சியாரை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த ஆர்டிக்கல் என் கண்ணில் பட்டுச்சு, அதனால தான் நான் சொன்னேன். நம்ம குழந்தைகளை கூட நம்ம இப்படி தான் வீரம் விளைந்த பெண்மணிகளாக வளர்த்தணும். ஏன்னா நம்மளோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருக்கணும், நல்லா போல்டாக பேச கற்றுக்கணும், தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். நம்மளை பார்த்தாவே 10 அடி நின்று தான் தள்ளி நின்று தான் பேசுகிற மாதிரியான ஒரு மனப்பக்குவத்தை அமைச்சு தரணும். சரியா? இதுக்கெல்லாம் சாயப்பா அழகாக நம்மளை வழிநடத்தி கொண்டு போவார். அவரோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் அற்புதமான மனிதர். பெண் குழந்தைங்க மேலே அவ்வளோ ஒரு அன்பும் ஆதரவும் ஆசையும் பெண் கல்விக்கு முதன்மையான இடத்தை கொடுத்தவர் தான் நம்ம சாயப்பா. அதனால் பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ ஒரு ஆக்டிவான ஒரு விஷயங்கள்னால பெண் குழந்தைகளை அவர் ஊக்குவிச்சிருக்கார் தெரியுமா? அந்த பாயாஜி அம்மா வந்து தன்னோட குழந்தையாவே நினச்சிக்கிட்டாரு சாயப்பாவை. சாயப்பா வந்து அவங்க மேலேயும் அதிக மதிப்பெண் வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் இருக்கும். அதிகமாக வயசு டிஃப்ரென்ஸ் கூட இருக்காது. ஆனால் ஒரு அம்மா மகனோட பாசம் இருக்கும். அந்த மாதிரி பெண்களை வந்து அந்த மாதிரியான அந்த காலத்திலேயே அவர் மதிச்சிருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா சாயப்பா இன்றைக்கி நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. மழை வருவதற்கு முன்னர் எப்படி மேகம் கருப்பாய் சூழ்கிறதோ அதை போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும். அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது. என்னை நம்புகிறாய் அல்லவா? என் வார்த்தைகளை வேத வாக்காய் நினைத்து செவிமடுத்து எடுக்கிறாய் அல்லவா? அப்படி என்றால் உன்னை நம்பு. உனக்குள் தான் என் ஒளி கேட்கிறது என்று உணர்ந்து அதை செயல்புரிய வைப்பேன் என்று நம்பும். அவநம்பிக்கை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் அறிகுறிக்கும் தடங்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம். அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும்போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என நினை. நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் ஏமாற்றுவேன் என நினைக்காதே. என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம். கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முள்ளை கொண்டு தைத்த முள்ளை சுற்றி பலமுறை குத்த வேண்டி இருக்கும். முள்ளை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது வலி உயிர் போவது போலிருக்கும். ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகத்தானே ஆகும். ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதையும் பலமுறை குத்துவதால் வருகிற வலி அதை நீ நீக்குவதற்காகவே அன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என உணர்ந்து கொள்வாயாக. கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும். பாபா கைவிட்டு விட்டார், இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பீர்கள். பயப்படாதீர். என் பக்தருக்கு நான் துர்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன். விரைவில் காப்பாற்றி விடுவேன். என் சொற்படி நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும். நீ சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும். துன்பத்தின் பிடியிலிருந்து விலகியிருப்பாய். நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் காப்பாற்றுவேன்றாரு. ஒரு ஜென்மம் இல்லைங்க, பல ஜென்மம் நமக்கும் சாயப்பாவுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது.
நீங்கள் வேணால் நோட் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவர் நம்மளை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நம்மளை பின்தொடர்ந்து வராரு. நாம் எல்லாரும் கூட ஷீரடியில் அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்திருப்போம்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் எங்கேயோ இருக்கிற நானும் எங்கேயோ இருக்கிற நீங்களும் இந்த யூடியூப்ன்ற ஒரு இது மூலியமாக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். சாயப்பாவோட சொந்தங்கள் எல்லாமே அப்படித்தான். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போனோம்னா நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் வருதுல்ல, அது மாதிரி சாயப்பா டிவோட்டிஸை எங்கே பார்த்தாலுமே நம்மளோட சொந்தங்கள், நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம அம்மா அப்பா, நம்ம அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி அப்படின்ற மாதிரி, அக்கா தம்பி, இந்த மாதிரியான உணர்வு தான் நம்மளுக்குள்ள முதன்மையாக ஓங்கி நிற்கும். சரிங்களா? அதனால் அவர் எவ்வளோ அன்பானவராக இருக்காரோ அதே மாதிரி தான் நம்மளோட சாயப்பாவோட குழந்தைங்க எல்லாருமே அப்படி ஒரு அன்பு மயமிக்கவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு சுயநலமே இருக்காது. எதிர்பாராத அன்பைத்தான் எல்லாத்துக்கும் தரக்கூடிய மனப்பக்குவத்தை அவர் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காரு. நம்மளுக்கெல்லாம் ஏற்கனவே அந்த பக்குவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எதையுமே நம்ம தாராளமாக மனசோட எல்லாத்துக்கும் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு எதிர்பாராத விதமான ஒரு அன்பை எல்லாத்துக்கும் கொடுத்து பரிசளிச்சுட்டு நல்ல நினைவுகளோடு நாம் போகும்போது ஒரு நல்ல நினைவுகளை மட்டும் அவங்களுக்கு பரிசளிச்சுட்டு போகக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கையை நாம் எல்லாரும் சிறப்பாக வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.